செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் திருவெண்காட்டீஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் மந்தாரை மரங்கள் அதிகமாக காணப்பட்டது. அதில் இளைப்பாறிய கொக்குகளால் இந்த பகுதி வெள்ளை காடாக தோற்றமளித்தது. எனவேதான் இந்த மூலவருக்கு திருவெண்காட்டு ஈஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்தை நெருங்கும் போதே மனம் நிம்மதியடையும். நுழைந்ததுமே கொடிமரம், நந்தி தேவர் உள்ளனர். வெளிச்சுவற்றில் மீனாட்சியம்மன், பாண்டீஸ்வரர் நம்மை வரவேற்பர். பாண்டிய மன்னன் ஒருவருக்கு இருந்த தோல் நோய் குணமானதற்கு நன்றி கடனாக இவரை பிரதிஷ்டை செய்துள்ளார். இவர்களை கடந்து உள்ளே சென்றால் கருங்கல் கொண்டு செய்யப்பட்ட சிற்பங்கள் இருக்கும். மும்மூர்த்தி லாஸ்ட்ல ஜேஷ்டா தேவி இருப்பாங்க. இதான் பல்லவர்கள் காலத்துன்றதுக்கு எவிடன்ஸ். ஜேஷ்டா தேவி கூடிய தாமரை பூன்னு சொல்லுவான். அந்த காம்பே காமிச்சிருப்பான் பாருங்க சூரியன்ல. மட்டும் இல்ல, காம்போடு கூடிய தாமரை பூன்னு வரும். இதெல்லாம் வரும் தியானத்துல, ஸ்லோகத்துல வரும். அந்த தாமரை அந்த இதுவே காமிச்சிருக்கான் பாருங்க. அதைத் தொடர்ந்து திருவெண்காட்டீஸ்வரர் தரிசனம் பெறலாம். தோல் நோயால் அவதிப்படுபவர்கள் இங்கு வழிபட்டால் குணமாகும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலில் கால பைரவர், உன்மத்த பைரவர், அசிதாங்க பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரும் உள்ளனர். வழக்கில் வெற்றி பெறவும் சொத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இவர்கள் கண்கண்ட தெய்வமாக திகழ்கின்றனர். மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலம் அமர்ந்த பெருமானே என இந்த கோயில் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். சித்ரா பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம், மகா சிவராத்திரி, பிரதோஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். கிருத்திகை உபயம் பண்ணுவோம் நாங்கள். முருகர் ரொம்ப விசேஷமானவர். மீனாட்சி அம்மாள் கிட்ட எது வேணாலும் அது அப்படியே நடக்கும். எனக்கும் நிறைய வேண்டுதல் பழிச்சிருக்கு. எனக்கு ரெண்டாவதும் பையன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. எனக்கு பொண்ணு வேணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு புடவை சாத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரியே நடந்துருச்சு. அம்மாவுக்கு நல்லபடியாக புடவை சாத்திட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வெண்காட்டீஸ்வரரையும் மீனாட்சி அம்பாளையும் வேண்டிக்கிட்டு உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போங்க. நன்றி. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தாயினும் அன்பன் தந்தையினும் அன்புடையோன் வேதோழி அம்மன் விரம்பு மிழில் பாய்விடையான் தன்னார் பொழில் சூழ் மதுராந்தகத்துறையும் வெண்காடனாம் எங்கள் வேந்து. இருவர் இருபா இருபகுது, அதாவது மீனாட்சி அம்மைக்கும் சுவாமிக்கும் சேர்த்து இருபா இருபகுது பாடல் இது. அடியன் பெயர் புலவர் சுவாமிநாதன். இந்த மதுராந்தகத்தில் 35 ஆண்டுகளாக தமிழாசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவன். இந்த மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி அம்மை உடனாய திரு வெண்காட்டீஸ்வர பெருமானுடைய கோயிலில் திருத்தொண்டுகள் அவ்வப்போது செய்து கொண்டிருக்கிறேன்.
முற்றோதுதல், தேவார முற்றோதுதல் என்ற ஒரு ஏற்பாடு செய்து அதில் அடியார்களை ஒன்று கூட்டி மாதந்தோறும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அகத்தியர் தேவார திரட்டு என்ற பகுதியை நாங்கள் அடியார்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக பாடக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த மதுராந்தகத்தில் இவ்வளவு சிறப்பு பொருந்திய மதுராந்தகம் என்பது பெரிய புராதனமான சிறப்புடைய ஊர். அதாவது சோழர் பரம்பரையில் வந்தவர்கள் பராந்தகச் சோழன், முதலாம் பராந்தகச் சோழன், அவனுக்கு மதுராந்தகன் என்று பெயர். மதுராந்தகம் என்ற பெயர் என்ன காரணம் என்றால், அந்த சோழர் பரம்பரையில் இருப்பவர்கள் மதுரையை வெற்றி கொண்டு அதனுடைய சிறப்பாக வீராபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்து கொள்வார்கள். அதற்கு தன்னுடைய பெயரை மதுராந்தக சோழன் என்று செய்து புனைந்து கொண்டான். ஆகையினால அவனுடைய பெயரால் உருவாகிய நகரம் இதற்கு மதுராந்தகம் என்று பெயர். மதுரைக்கு அந்தகன் மதுராந்தகன் என்ற பெயர் காரணம் சொல்வார்கள். அதற்கு முன்பு புலவர் தாமரைக்கண்ணன் இந்த வரலாற்று தொகுப்புகளை செய்து வைத்திருந்தார். அடியேனும் 2006 ஒரு தலவரலாறு எழுதியிருக்கிறேன். அந்த விதத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு புராதனமான கோயிலாக விளங்குகிறது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவெண்காட்டு ஈசர் பெருமான் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ஆலும் சிறப்புடையது. மூர்த்தி என்றால் சுவாமி. அவருடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், ஆயுள் விருத்தி அளிக்கக்கூடிய பெருமான். ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய நட்சத்திரத்தன்று பிறந்த நாள் அன்று சோழர் பரம்பரையர் இங்கே வந்து விழா கொண்டாடி, அதாவது பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையது. அந்த பிறந்த நாளிலே துலாபாரம் என்று சொல்லக்கூடிய தான தர்மங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு பொருந்திய ஆயுள் விருதி அளிக்கக்கூடிய பெருமான் என்பதுதான் மூர்த்தி விசேஷம். தலம் என்றால் சிறப்புடைய புராதனமான தலம். அதாவது மதுராந்தக சோழன் வந்து தங்கி அதன் மூலமாக இங்கே அந்தணர்களுக்காக இந்த ஊரையெல்லாம் தானம் வழங்கியிருக்கிறான். அந்தணர்களுக்கு மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று பெயர். தானம் வழங்கியதினால தீர்த்த சிறப்பு என்ன என்றால், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருக்குளத்திற்கு சிறப்பு தோல் நோய். அந்த தோல் நோயை நீக்கக்கூடிய ஒரு பண்பு. அந்த பாண்டீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி இங்கே இருக்கிறார். இங்கே பாண்டீஸ்வரர் இங்கே வந்து தங்கியிருப்பதற்குரிய காரணம், பாண்டிய மன்னன் ஒருவன் வந்து அவனுக்கு உடம்பெல்லாம் அந்த சொறி நோய் என்று சொல்லக்கூடிய நோய் இருந்தது. அவர் இந்த திருக்குளத்திலே மூழ்கி தன்னுடைய தோல் நோயை நீங்கி போய்விட்டது என்று பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைந்து அவருடைய பெயரால் பாண்டீஸ்வரர் என்று பாண்டீஸ்வரமுடையார் என்று இங்கே பக்கத்திலே அம்பாள் சந்நிதி பக்கத்தில் தனிச்சந்நிதியாக இருக்கும். அப்படிப்பட்ட தீர்த்த சிறப்புடைய மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ஆலும் சிறப்புடைய இந்த மதுராந்தகத்தில் சமீபத்தில் இப்பொழுதுதான் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த திருக்குடமுழுக்கிலே அளவற்ற அன்பர்கள் வந்து தன்னாலை என்ற பொருளுதவிகள் எல்லாம் கொடுத்து இங்கே மாட மாளிகை கூட கோபுரம் என்று சொல்லக்கூடிய கோபுரங்கள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். பல அன்னதானங்கள் செய்திருக்கிறார்கள். என்ன சிறப்பு என்று கேட்டால், பல தலங்களிலே இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருவிழா நாள் நடந்தது. இப்போது வைகாசி விசாக பெருவிழா நடைபெற்றது. இந்த வைகாசி விசாக பெருவிழாவில் வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் 3 வேளையும் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய சோறு அளவில்லாமல் வந்தவர்களுக்கெல்லாம் வயிறார உண்டு பெருமானையும் தரிசித்து விட்டு சென்ற ஒரு சிறப்பு இந்த மதுராந்தகத்துக்கு உண்டு. இந்த மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காட்டீஸ்வரர் பெருமான், அருள்மிகு மீனாட்சி அம்மை ஆகிய இருவரையும் சிறப்பித்து 2006ஆம் ஆண்டு திருக்குடமுழுக்கு நடைபெற்ற போது அடியேன் இருவர் இருபா மாலை என்று எழுதியிருக்கிறேன். அதில் தான் முதல்ல ஆரம்பித்த பாடலை பாடினேன். தாயினும் அன்பன் தந்தையினும் அன்புடையேன், வேதோழி அம்மன் விரும்பு மேலில் பாய்வடையான், தன்னால் வயல் சூழ் மதுராந்தகத்து உரையும் வெண்காடனாம் எங்கள் வேந்து என்று. ஆகினால இந்த மதுராந்தகத்துக்கு மூவர் பெருமக்கள் வருகை அதாவது 7ஆம் நூற்றாண்டிலே இருந்ததுனால அதற்கு பின்பு ஏற்பட்ட ஒரு திருக்கோயில். இந்த மதுராந்தகத்தில் முருகர் கோட்டம் என்று பக்கத்தில் இருக்கிறது. அந்த முருகர் கோட்டம் என்று சொல்லக்கூடிய வட திருச்சிற்றம்பலம் முருகன், அந்த திருக்கோயிலுக்கு அருணகிரிநாதர் வந்து பாடல் பாடி இருக்கிறார்.
மதுராந்தகத்து வடதிருச்சிற்றம்பலத்து பெருமாளே என்று பாடியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் பழமையான கோயில் என்று இந்த கோயிலுக்கு ஒரு கல்வெட்டு ஆதாரங்கள் என்று பார்க்கும்போது பக்கத்தில் இங்கே ஏரிகாத்தராமர் கோயில் இருக்கிறது. அந்த ஏரிகாத்தராமர் கோயில் தான் மதுராந்தக சோழனுடைய ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, கல்வெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்ரீ மதுராந்தகத்து என்று ஆரம்பிக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இந்த மதுராந்தகத்தினுடைய வரலாறை ஏறக்குறைய தெரிந்து கொள்ளலாம். இந்த கோயிலில் கல்வெட்டுகள் இருக்கின்றன. பாண்டீஸ்வரமுடையார் அது பின்னால் இருக்கிறது. திருச்சுற்று மாளிகை என்று சொல்லக்கூடிய பிரகாரங்களிலும் இந்த கோயிலுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மதுராந்தகம் மற்றும் கிராமங்களிலிருந்து பல நன்கொடை செய்திருக்கிறார்கள். இந்த மதுராந்தகத்தோடு தொடர்புடைய பக்கத்தில் தேவாதூர், இங்கே கருங்குழி, இந்த கிராமங்களிலிருந்து வந்து இங்கே நன்கொடையெல்லாம் அளித்து நிவேதனம் செய்வது, சுவாமிக்கு நிவேதனம் செய்வதற்காகவும், திருத்தேர் ஓடுவதற்காகவும், திருவிழா செய்வதற்காகவும், நந்தாவிளக்கு எரிப்பதற்காகவும் பல தான தர்மங்கள் செய்திருப்பதாக கல்வெட்டுகளில் அறியலாம். இங்கிருந்து சுமார் 25 கிலோமீட்டருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய செய்யூர் என்ற ஊர், அந்த செய்யூரில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு தேவதாசி இந்த கோயிலுக்கு ஆடுகளை விட்டு 96 ஆடுகளை விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஊரிலே பெருங்குடி சபையார் என்ற ஒரு சபை இருந்திருக்கிறது. அந்த பெருங்குடி சபையார் என்பவர்கள் சுவாமிக்கு தைலம் ஆட்டுவதற்காகவும் தான தர்மங்களும் செய்திருக்கிறார்கள். இப்படி பல சிறப்புகளை பொருந்தியது மதுராந்தகம். எந்த விதமான ஏரி வளம், நீர்வளம், அதாவது நிலவளம், மக்கள் வளம் என்று பெரும்பாலும் அன்பர்களுடைய முயற்சியினாலே இந்த கோயில் இப்படி நிலைத்து இருக்கிறது. பெருமான் ஆயுள் விருத்தி அளிக்கக்கூடிய பெருமான். பல பேர் வந்து இப்பொழுதும் தன்னுடைய பிறந்த நாளிலே அர்ச்சனை செய்து கொண்டு வழிபட்டு வருகிறார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கியதற்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் அந்த முறைப்படி இங்கே அவ்வளவு சிறப்பு பொருந்திய மதுராந்தகத்துக்கு வாருங்கள். இதற்கு முன்பு கூட இதுபோல் யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு பல பேர் வந்து இங்கே விழாவில் கலந்து கொண்டார்கள். ஆகினால நல்ல அற்புதமான ஒரு தலத்தை காணுவதற்காக வாருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்கள் இப்போ வந்து மதுராந்தகத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரில் இருக்கீங்க. ரொம்ப புராதனமான கோயில், திருவெண்காட்டீஸ்வரர் என்று பெயர். அம்பாளுடைய பெயர் வந்து மீனாட்சி. மீனாட்சி சமயத்தை ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு வடமொழியில் சொல்லுவாங்க. ஸ்வேதம்னா வெண்மை, ஆரண்யனா காடு. வெண்கொக்கு மந்தாரன்னு ஒரு புஷ்பம் காடாக இருந்துதான். அந்த காட்டுக்கு நடுவுலேருந்து இந்த சிவபெருமான உள்ளே இருக்க சிவபெருமானை கண்டெடுத்ததாக, அதுவும் முதல் பராந்தகன். இன்றைக்கு ஏறக்குறைய 7ஆம் நூற்றாண்டில் தான் அந்த முதல் பராந்தகனுடைய ஆட்சி இருந்திருக்கு. அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். சுவாமி அதுக்கு முன்னாடியே பல்லவர்கள் காலத்திலேயே இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கும் இங்கே ஒரு எவிடன்ஸ் இருக்குது. பல்லவர்கள் காலத்திலே சுவாமி இருந்திருக்காருங்க. ஆனால் அந்த சுவாமி இருக்கிற இடம் எந்த நூற்றாண்டில் ஏற்பட்டதுன்றதுக்குரிய சரியான சான்று இல்லை. இதுக்கு அடுத்த இது வந்து முதல் குலோத்துங்கன் கட்டியிருக்கான். இந்த முதல் பராந்தக சோழன் தான் முதல்ல மதுரை பேரில் சண்டைக்கு போய் அந்த சோழ வந்தான்ற ஊரே சோழன் வந்தான். இங்கேருந்து அங்கே சோழன் வந்ததுனால தான் அந்த ஊருக்கு சோழன் வந்தான் என்று பெயருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மதுரைக்காரங்களுக்கெல்லாம் இந்த சோழன் வந்து அந்தகனாக இருந்தானாம். மதுரைக்கு அந்தகனாக இருந்ததுனால இந்த ஊருக்கு மதுராந்தகம் என்று பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. சுவாமிக்கு பேர் திருவெண்காட்டீஸ்வரர்னு பேர். சுவாமி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்திருக்கார். ஏன்னா எல்லா லிங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜாயிண்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த லிங்கத்தில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டே இல்லை, ஃபுல்லாகவே ஒரே உருவமாக இருக்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் செங்கலால் கட்டப்பட்டு, அதுக்கப்புறம் கருங்கல்லால் கட்டப்பட்டு இருக்குது. ஆனால் சோழர்கள் காலத்து கோயில் தான். இங்கே வந்து கல்வெட்டில் மதுராந்தகம் சதுர்வேதி மங்கலம், மதுராந்தகம் சதுர்வேதி மங்கலம் திருவெண்காடு உடையான் அப்படின்னு கல்வெட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து திருவெண்காடு மேவிய மகாதேவர்னு சொல்கிறான். சுவாமியோட பேர் வந்து மகாதேவர் அப்படின்றது பேர். அதாவது மகாதேவர்ன்ற பேர் நீங்கள் ரொம்ப ரேராக தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து அம்பாள் சன்னதி
அம்பாளுடைய பேர் வந்து கல்வெட்டில் இல்லை, ஏன்னா சுவாமியோட பேர் தான் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் பாண்டியர்கள் வந்திருக்காங்க, அவங்க ஒரு லிங்கம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு வந்து பாண்டீஸ்வரர்னு பேர், புவனாபதி நாச்சியார் சமேத பாண்டீஸ்வரர்னு பின்னாடி கல்வெட்டில் இருக்குது. அப்போ அம்பாள் சன்னதி நடராஜா இருக்கிற இடத்துல தான் அம்பாள் சன்னதி இருந்த மாதிரியாகவும், பாண்டியர்கள் தான் எடுத்து அதை வெளியில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ அம்பாள் பேர் இந்த கல்வெட்டிலெல்லாம் இல்லாத காரணத்தினால அவங்க ஊர் அம்பாள் மீனாட்சி அப்படின்ற பேர் வச்சுட்டாங்க. அதனால் சுவாமிக்கு இது வந்து சுவாமி மீனாட்சி சமேத வெண்காட்டீஸ்வரர், திருவெண்காட்டீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் வரும்போது தான் ஒரு பாண்டியனுக்கு ஒரு சர்ம வியாதி இருந்த மாதிரியாகவும், அவன் வந்து இந்த குளத்தில் குளித்து அந்த சர்ம வியாதி நிவர்த்தி ஆனதுனால இந்த குள தீர்த்தம் ரொம்ப விஷஹர தீர்த்தம் என்று பெயர். இதில் வந்து சர்ம வியாதிகள் நிவர்த்தி ஆகுது. நிறைய பேர் வந்து குளத்தில் குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு 2-3 நாள் போட்டு குளிச்சுட்டு நல்லா ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ம வியாதி நிவர்த்தி ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பைரவர் விசேஷம், 4 பைரவர்கள். ஏன்னா இந்த ஊருக்கே சதுர்வேதி மங்கலம்னு பேர், 4 வேதங்களையும் ஓதன இடம் அப்படின்றான். அதே மாதிரி இங்கே 4 பைரவர்கள் இருக்காங்க. 4 பைரவர்கள், 4 வேதங்களுமே 4 பைரவர்கள், 4 யுகங்களும் 4 பைரவர்கள். அதே மாதிரி அருணகிரிநாதர் ஒரு பாடல் பாடியிருக்கார், மதுராந்தகம்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருக்காரு. அது இந்த கோயில் தானான்றது சரியான இது இல்லை, இருந்தாலும் மதுராந்தகம் வந்திருக்காரு. அதே மாதிரி சமயாச்சாரிகள் 4 பேருமே இந்த பக்கம்தான் திருக்குழக்குன்றம் போயிருக்காங்க. அதில் இங்கே இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னன்னா, சபையில் எங்கேயுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்க மாட்டார். ஆனால் இந்த ஊர் சபையில் பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கார். அதேமாதிரி இந்த 4 பிரதிஷ்டையிலையும் அப்பர் சுந்தரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த ஊரில் சுந்தரர் முதல்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு இது இருக்குது, கிடைக்கல. அதனால் இந்த கோயிலை வந்து வைப்புத்தலமாக வச்சுருக்காங்க. மதுராந்தகம் திருத்தாண்டகத்தில் ஒரு பாடல் வருது, வெண்காடு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தாண்டகத்தில் மதுராந்தகத்தை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்காங்க. ரொம்ப விசேஷமான இது சன்னதி. அதே மாதிரி இது வந்து முருகர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வடக்கு மயில், வடக்கு பக்கத்து மயில் இருக்கும், ரொம்ப விசேஷமான இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து அச்சரப்பாக்கத்துக்கு போகிற, அச்சரப்பாக்கம் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம், அச்சரப்பாக்கம் போகிற வழியாக இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த குளத்துலலாம் குளித்து அவங்களுடைய சர்ம வியாதி நிவர்த்தி ஆச்சுன்னு 2-3 பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதில் புக்கில் போட்டு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாத இப்போ தான் ரீசண்டாக வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. இது 2வது கும்பாபிஷேகம். ஏற்கனவே ஒரு 2006 முதல் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இது 2வது கும்பாபிஷேகம் இப்போ பிப்ரவரியில் நடந்தது. அதே மாதிரி ஒரு 70-80 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊரில் பிரம்மோற்சவம் நடந்தது. ரொம்ப நாளாக இல்லாத இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 நாள் பிரம்மோற்சவம், வைகாசி, அதாவது இதிலே கல்வெட்டிலேயே ரிஷப மாதத்தில் இந்த ஊரில் பிரம்மோற்சவம் நடந்ததுன்னு, ரிஷப மாதம்னா வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடந்ததாக கல்வெட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ தான் பிரம்மோற்சவம் நடந்து முடிஞ்சது. விசேஷமான மதுராந்தகத்தில் நீங்கள் ராமர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, மதுராந்தகம்னா ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமரோட இவர் வந்து பழமையான சோழர்கள் காலத்து, அதுக்கு முன்னாடி பல்லவர்கள் காலத்திலே இருந்திருக்கார் சுவாமி. அதனால் நீங்கள் அவசியமாக வந்து இங்கே இறைவனை வணங்கி எல்லா பலனையும் கிடைக்கணும் உங்களுக்குன்றது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோயில் வந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா மதுராந்தகம், அதாவது நம்ம சென்னையிலேருந்து 81 கிலோமீட்டரு, செங்கல்பட்டுலேருந்து 25 கிலோமீட்டரு. அதே மாதிரி இதில் வந்தீங்கன்னா புகை வண்டியில் வந்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கிட்டவே இருக்கும். ஸ்டேஷன்லேருந்து பார்த்தாலே இந்த திருவெண்காட்டீஸ்வரருடைய கோபுரமே தெரியும். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு 5 தலைமுறையாக இந்த கோயிலில் பூஜை பண்ணிகிட்டுருக்கோம். நான் ஒரு 50 ஆண்டுகளாக இந்த கோயிலில் பூஜை பண்ணிகிட்டுருக்கேன். அதாவது 4 கால பூஜைகள் நடக்குது. வந்து விசேஷமான தலம் திருவெண்காடுனா நீங்கள் புதன் க்ஷேத்திரம் மாதிரியே தான் இதுவும் பரிகாரஸ்தலம். புதன் நீச்சமானவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. அதனால் நீங்களும் வந்து இந்த இறைவனை வணங்கி எல்லா அருளும் பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன்.